முன்னொரு காலத்துல முத்தையா அப்புறம் மாலதின்னு கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. அதே வீட்ல முத்தையாவோட அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசு ஆனதுனால, சரியா எழுந்து நடக்க முடியாது. கண்ணும் சரியா தெரியாது. அதிகமா ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. "மாலதி, நான் கடைக்கு தேவையான சரக்கு வாங்க பட்டணம் போறேன். வர 2 நாள் ஆகும். அம்மாவ பத்திரமா பார்த்துக்கோ. நேரத்துக்கு அவங்களுக்கு சோறு போடு." அவங்க எப்பயுமே வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. என்ன? சரிங்க, சரி. நான் பார்த்துக்கிறேங்க. ஆனா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. போயிட்டு வாங்க. முத்தையா சரக்கு வாங்க பட்டணத்துக்கு கிளம்பி போனான். மாலதியோ, இந்த ஆளு வரங்காட்டி இந்த கிழவிய வீட்டை விட்டு துரத்துறேன் பாரு. வயசான காலத்துல இவ தொல்லை தாங்க முடியல. எனக்கு தொல்லை கொடுக்கவே இது சாகாம இன்னும் இருக்கு. செத்து தொலைய மாட்டேங்கிறா. இப்படியே கொஞ்ச நேரம் ஆக ராசாத்தி பாட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சது. அம்மாடி மாலதி, வயிறு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுமா. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாடா. இன்னும் சோறு வடிக்கவே இல்லை, அதுக்குள்ள சாப்பாடு கேக்குது. கடக்கட்டும், இதுக்கு என்ன அவசரம். அம்மாடி, மாத்திரை சாப்பிட்றதுனால வயிறு ரொம்ப எரியுது. கொஞ்சம் சாப்பாடு கொடுமா. வயிறு எரிச்சல் தாங்க முடியல. ஏய் கிழவி, சும்மாவே இருக்க மாட்டியா? சோறு சோறுன்னு கேட்டுட்டே இருக்க. நான் ஒருத்தி தானே இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சோறு வைக்க முடியும். அவ்வளோ அவசரம்னா போய் 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. என்னோட உயிரை வாங்கவே இன்னும் நீ சாகாம இருக்கிற. இப்படி மாலதி வாய்க்கு வந்தபடி பேச பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களும் மனசுக்குள்ள, நானும் என்னோட புருஷனும் வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்ச வீடு. ஒரு வாய் சோறு போட இவ்வளவு பேசுறா. நான் இங்க இருக்கிறது இவளுக்கு பிடிக்கல போல. இனிமே நான் இங்க இருந்து இவங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன். அப்படி மனசுக்குள்ள பேசிட்டு பாட்டி அங்கிருந்து கிளம்பி போனாங்க. எப்பா, யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். அந்த வழியா ஒரு வழிப்பக்கம் வந்தான். அவனும், பாட்டி, என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கஷ்டமான காலத்தில் வீட்டு விட்டு வெளியே வரீங்க? வீட்லயே இருக்க வேண்டியது தானே? உங்க வீடு எதுன்னு சொல்லுங்க, நான் கொண்டாந்து விடுறேன். ஏப்பா, நான் ஒரு அனாதை. எனக்கு வீடு எதுவும் கிடையாது. ஏதாவது தர்மச்சத்திரம் இருந்தா என்னைய விட்டுடுப்பா. உனக்கு புண்ணியமா போயிடும். பாட்டி, இங்க சத்திரம் எதுவும் கிடையாது. வேணும்னா பக்கத்துல கோயில் ஒன்று இருக்கு, அங்க அன்னதானம் போடுவாங்க, அங்க விட்டுறவா? உனக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும்பா. என்னைய எப்படியாவது அங்க விட்டுடுப்பா. பாட்டி, உங்களால் தான் நடக்க முடியாதுல்ல, நான் தூக்கிட்டு அங்க போறேன். இப்படி அந்த ராசாத்தி பாட்டியை தூக்கிட்டு கோயிலுக்கு போனா அந்த வழிப்போக்கன். பாட்டிக்கு தேவையான ஒரு வேளை சாப்பாடு அங்கே கிடைக்கும். அடுத்த வேலைக்கு கோயில் வாசல்ல யாசகம் கேட்டு தான் உயிர் வாழ்ந்தாங்க. பட்டணத்துலேருந்து திரும்பி வந்த முத்தையா தன்னோட மனைவி கிட்ட, எங்க என்னோட அம்மா? எங்க போயிட்டாங்க? ஆளையே காணா, என்னாச்சு? இவங்கிட்ட கிளவி காணாம போச்சுன்னு சொன்னா என்னைய சும்மா விட மாட்டான். என்னைய அடிச்சே துரத்திடுவான். பேசாம புள்ள வீட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான். ஏங்க, உங்க அம்மா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஊர்ல இருக்கிற புள்ள வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாங்க. 6 மாசம் விட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. வந்துருவாங்க. ஏங்க, நீங்க வந்து ஓய்வெடுங்க. அவங்கள தனியா எதுக்கு போக விட்ட? அவங்களே நடக்க முடியாம இருக்காங்கல்ல. உங்க தங்கச்சி மாட்டு வண்டி விட்டிருந்தாங்க, அதுல தான் போனாங்க. நீங்க கவலையை விடுங்க. இப்படி மாலதி பொய் சொல்லி முத்தையாவை சமாளிச்சான். ஆனா கோவில் முன்னாடி ராசாத்தி பாட்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி வந்தாங்க. அவங்களோ தரிசனம் முடிச்சிட்டு போகும்போது, ஏங்க, கோவில் தரிசனம் முடிச்சுட்டு போகும்போது வாசல் வழியா போக வேண்டாம். தானம் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க போனா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். தானம் கொடுக்காம போனா முன்னாடி விட்டு பின்னாடி திட்டுவாங்க. எதுக்கு பிச்சைக்காரங்க வாயில விழுந்துக்கிட்டு? வாங்க, புற வாசல் வழியா போயிடலாம். நீ சொல்ற யோசனையும் சரியா தானே இருக்கு. இவங்களுக்கு தானம் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? வா, இப்படியே போயிடலாம். அதே கோயிலுக்கு அடுத்த ஒரு ஏழ்மையான நபர் வந்தார். அவர் தரிசனம் முடிச்சிட்டு வெளியே போகும்போது, பாட்டி, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இரவு சாப்பாடு எங்க வீட்டில் வந்து சாப்பிடுங்க. இப்படி சொல்லிட்டு அந்த வெளிய மனிதன் அங்கிருந்து கிளம்பி போனான். மாலதியும் முத்தையாவும் கோயிலுக்கு வந்தாங்க. அப்ப மாலதி சொன்னா, ஏங்க, கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே யாரையும் பார்க்காதபடி நடந்து போயிடலாம். தலையை அந்த பக்கமா திருப்பிக்கோங்க. டேய், ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம், இதுக்கு போய் இப்படி சொல்ற? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு தானம் ஒரு கேடு. வாயை மூடிட்டு வா. யாரையும் பார்க்காத. இப்படி மாலதி சொல்ல வேற வழி இல்லாம முத்தையா பிச்சைக்காரங்களை பார்க்காமயே நடந்து போனான். ஆனா அவனுக்கே தெரியல அவனோட அம்மா அங்கதான் உட்காந்துருக்காங்கன்னு.
ராசாத்தி ஆயாவுக்கும் கண்ணு சரியாக தெரியாதனால தன்னோட மகனை கண்டுபிடிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதில் யார் பிச்சைக்காரங்கன்னு. கோயிலுக்கு வந்த செல்வந்தர் குடும்பமா, தானம் செஞ்ச எளியவரா, தன்னோட அம்மா உட்காந்துருக்கிறது கூட தெரியாமல் முகத்தை திருப்பிட்டு போன முத்தையாவா, அல்லது கொடுமை மனம் கொண்ட மாலதியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.